Praise be to God. Once again, we welcome all of you in the most blessed name. Lord, we come on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. To begin with, let us start with a prayer. We request from Namakkal district, Brother Madheshwaran, from Namakkal district, Brother Madheshwaran, to open with a word of prayer. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரிதான கிருபை, இரக்கம், தயவு, நற்குணம், நற்பண்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, ஆம் ராஜா, இதோ நீர்தாமே எங்களுக்கு பாராட்டி வரக்கூடிய கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையும் உம்முடைய புதிய கிருபைகளாலே தாங்கிறது மாத்திரம் அல்லாமல் ராஜா, இதோ உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே அப்பா, என் ஒவ்வொரு நாள் பொழுதையும் தகப்பனே கர்த்தாவே உம்முடைய பாதப்படி என்றிலே அமர்ந்து தகப்பனே அந்த நாளை கடந்து செல்ல தேவரீர் பாராட்டி வரக்கூடிய இரக்கத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய வார்த்தைகள் அது ஜீவனும் அது எங்களை கர்த்தாவே அப்பா பலப்படுத்துகிறதுமா இருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, விசேஷமாக அது எங்களுக்குள்ளாக கடந்து சென்று எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தகப்பனே கர்த்தாவே கரம் பிடித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, இப்படிப்பட்ட காரியங்களே தகப்பனே செய்து வரக்கூடிய சபையாரை கர்த்தாவே நீ உம்முடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். தேவரீர் நீர்தாமே கர்த்தாவே கொடம்பாக்கம் சபையார விசேஷத்தின் நிலைமையிலே ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன், அவருடைய குடும்பம் தகப்பனே கர்த்தாவே எல்லோரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக தகப்பனே அப்பா மகிமையிலே இதனுடைய பலன்களை கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக இரக்கம் பாராட்டுங்க. அதே போல கர்த்தாவே நீர்தாமே தொடர்ந்து உம்முடைய அனுகிரகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நீர்தாமே நடத்தி வரக்கூடிய மகாபிரதான தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக செய்தியாளர்களை கொண்டு தகப்பனே கர்த்தாவே நீர்தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்காக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரர்கள், பாடல் பாடுகிறக்கூடிய சகோதரர்கள், ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுக்கக்கூடிய சகோதரர்கள் சகலரையும் தகப்பனே கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக தேவரீர் நீர் பயன்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, இதோ அதன் மூலமாய் நாங்கள் சந்தோஷப்பட்டு மகிமை கர்த்தாவே அப்பா மகிழ்ச்சி அடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, விசேஷமாக இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசனமும் ஆளுகையும் கர்த்தர் தாமே ஆட்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர்தாமே அப்பா வல்ல ஆவியானவரை கொண்டு வசனங்களை புரிய செய்து தகப்பனே நீர்தாமே கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா அதே போல விசேஷமாக செய்தியாளரை உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை மறைத்து தேவரீர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவருக்கு நீரே வார்த்தைகளை தந்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை தகப்பனே உம்முடைய விசேஷித்த ஞானத்தினாலே கர்த்தர் தாமே நிரப்புங்க. தகப்பனே அது சரியான நிலைமையிலே எல்லாம் தகப்பனே கர்த்தாவே சரியாய் கர்த்தாவை மொழிபெயர்க்கப்பட்டு அதே கர்த்தாவே அதே ஒரு பலத்தோடு ஸ்திரத்தோடும் அந்த வார்த்தையானது எங்களுக்கு அப்பா மொழிபெயர்க்கப்படத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ராஜா, சகலவற்றையும் உடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க, கர்த்தர் நடத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, அமேன், அமேன். Thank you, brother from Namakkal district. May God bless you abundantly in the days to come. Now we are going to the next session. That is a singing session, and we have with us today evening brother Laban Thomas from the Thiruvanmiyur Assembly, that is the Zion Gospel Hall in Chennai, and he will be singing the song as well as playing the keyboard. Over to brother Laban Thomas. We thank him for accepting this invitation also. Thank you, brother. கர்த்தருடைய வெளியேற்றப்பட்ட நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மையப்படுத்துதலே நானும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நம்மளாக நன்றி செலுத்துகிறேன். கோடம்பாக்கம் சபையாருக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். எப்பொழுதுமே சிறு வயதிலிருந்தே எல்லாருக்கும் ஒருவேளை அடிக்கடி மனப்படமாக தெரிஞ்ச ஒரு சங்கீதமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்போவுமே நோக்கி பார்க்குற ஒரு காரியமாக இருக்கலாம். சங்கீதம் 121 நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தெழுத்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற பாடல். அந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்குமே நம்ம நன்றாக தெரியும். அந்த சங்கீதத்தை மையமாகப்படுத்தி எழுதின ஒரு பாடல் தான் இப்போது நாம் பாடப்போகிறோம்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நம்ம சேர்ந்து நம்ம பாடலாம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை எடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கம் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல்
காக்குமை தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எப்பொழுதுமே நாம் ஒருவரை சார்ந்ததான ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியும். நானா தனியாக எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது விசுவாசிக்கு உகந்த வார்த்தையானது அல்ல. நாம் எப்பொழுதுமே நம்முடைய தேவனை சார்ந்துதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர வேறு வழி நமக்கு ஒன்றுமே கிடையாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம்னு சொன்னால் அது நம்முடைய தோல்வியாகத்தான் இருக்கும். அதனால் ஒரு விசுவாசி அல்லது ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான். ஒரு பாட்டுக்காரர் இப்படி பாடுறாரு, கர்த்தரே என் துணை ஆணியர் நித்தமும் என் நிலநாணியர் என்ற பாடல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நம்ம பாடலாம். ரொம்ப மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பாடல்கள். பாவி என்றென்னை பலர் தள்ளினாலும், ஆவி இல்லை என்று என்னை இழந்திட்டாலும் அப்படின்னு இந்த வரிகள்லாம் வருது. ஆனால் தேவன் நம்மை கண்ட பொழுது நம்முடைய குறைகளை காணவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அன்பு நிமித்தமாக நம்மை நேசித்தபடினாலே இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அர்த்தம் நிறைந்த ஒரு பாடலை நம்ம பாடலாம். என்
என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழ்த்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்றிகழ்த்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டதே, மையாவும்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். ஆயிரம் நாவு நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, ஐயாவும் போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ. கர்த்தனே என் துணையானீ, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே ஆடக்கூடுமோ? எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானீ. Thank you, brother. We thank God for the blessed songs that God has provided us this evening time. And thank you, Brother Laban, for selections of the songs. May God bless you abundantly and use you more in the coming days and months. We once again welcome all of you in the most blessed
and holy name of our Lord and Savior Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Assembly and the bookshop, Gospel Literature Ministries bookshop in Chennai. Today and tomorrow evening, God willing, we are having with us our dear brother Enoch, evangelist Enoch Dasaya from Thiruvanmiyur Christian Assembly, that is Zion Gospel Hall in Chennai. And we thank him, first of all, for having accepted our invitation, and we praise God for his what God is doing through him in various places. It was long before that, around 4 years before that, when I told with my wife with regard to a burden about the Lord has given me with Kodambakam Christian Assembly, that I told this. And then after that, the second person I still remember is with Brother Enoch in Kavalkaranpatti. And that is the time along with the evangelists over there, we shared, and God has blessed the assembly at Kodambakam today. Maybe 3 months before the COVID has started, coronavirus had started. Before that, the assembly in December 2019, it was born. The topic we will be dealing with today evening and tomorrow evening is godliness, Deva Bhakti. I think I'm translating correctly. Godliness means living in righteousness with the fear of God. So that is something very important. And it is not a pharisaical kind of hypocritical kind of thing, but it is living in God-fearing way. We pray God that the very words that come from Brother Enoch would be from the Spirit of God, and we are prayerfully waiting for that. We will also welcome today evening Brother Surendran from Royapuram Christian Assembly, our dear brother, and he is also a great friend of mine, and we thank him for having accepted, for translating the message. And he is from the Bethany Gospel Hall in Chennai, in Royapuram. For the blessing of the message, we request Brother Paul Raj from Dindigul district. Brother Paul Raj from Dindigul district, Evangelist Paul Raj from Dindigul district, would pray for the blessing of the message. Praise the Lord, brother. Praise the Lord, brother. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, நன்றி அறிந்த உள்ளத்தோடு இந்த ராத்திரி வேளையில உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தமிட்டு வணங்கி உம்மையை ஆராதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, தனிநபர் தேவைகளையும் நீர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறீர். திரள் கூட்டத்தின் தேவைகளையும் நீர் சந்திப்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. கர்த்தாவே, எனவே நீர் எந்த அற்புதத்தையும் செய்வீர் என்று நாங்கள் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறோம். மனிதரால் கூடாதது எங்கள் தெய்வத்தாலே எல்லாம் கூடும். விசுவாசித்தால் உம்முடைய மகிமையை நாங்கள் காண்போம். இந்நாள் வரைக்கும் தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்தின் நடுவிலே உம்முடைய பலன் பூர்ணமாய் எங்களுக்கு விளங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சந்திக்கக்கூடிய சங்கடகரமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, விசுவாசிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்கக்கூடிய செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக உமது பாதபடியிலே நாங்கள் காத்து வந்து நிற்கிறோம். என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது சொன்னதின்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்கள் நடுவிலே உம்முடைய செய்தியை கொடுக்கும்படி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே ஒரு பிரசங்கத்தையும் ஆயத்தம் செய்து கொண்டு அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய சகோதரர், திருவான்மியூர் சபை ஊழியர், ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் ஏனோக்கு அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம்.
அவர் மூலமாக இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய மகனை மூடி மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை ஆண்டவரை கொடுக்கக்கூடிய கிருபையும் பலனும் ஞானமும் சத்துவத்தை நீர் அவருக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது ஜெபித்தது போல நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரிலே மன மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்று ஆண்டவரே, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தோடு சொன்ன அந்த உம்மை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபத்தின் அடிப்படையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஏற்ற வசனங்களை எங்களுக்கு தாரும். இந்த ராத்திரிகளிலே நல்ல ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆத்துமாவிலே பலனடைந்து கடந்து போக உதவி செய்யும். செய்தியை கொடுக்கிறோம் உடைய தாசனை உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முற்றிலும் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you, Brother Paul Raj from Dindigal. We praise God for you. Now we are going straight into the message. Over to Evangelist Enoch and Brother Surendran. Hello, brother. Yes, brother. Thank you. Thank you. Brother Surendran. Yeah, கேக்குது uncle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May God's name be glorified. உண்மையாக இப்படி பார்க்கிறதுல நமக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. Definitely it's a new experience for us to meet like this. பொதுவாக சபையில நாம் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொடுத்து பழகி இருக்கிறோம். Generally we have been used to stand and give God's word in our churches. ஆனால் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு இந்த ஸ்கிரீன் முன்னதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது புது அனுபவம் தான். Nowadays we are sitting in front of a screen and we are preaching God's word. This is absolutely a new experience for us. ஒருவர் இப்படியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாக ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். 2 weeks ago I participated in a meeting. அவர் சொன்னார், சென்னையில ஒரு சுனாமி வந்திருக்கு என்று சொன்னார். That brother said a tsunami has happened in Chennai. அது என்ன சுனாமி என்று அவர் சொன்னபோது ஜூம் சுனாமி என்று சொன்னார். And when I asked him what tsunami is that, he told me that is a Zoom tsunami. இப்பொழுது இந்த ஜூம் மூலமாகத்தான் நாம் இப்படிப்பட்ட கூட்டங்களை இப்பொழுது நமக்கு நடத்துவதற்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. Now we are conducting this kind of meetings through the Zoom app and this has been very convenient for us. அது ஒருவேளை சத்துரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் நமக்கு தடை பண்ண நினைத்திருந்தாலும் maybe the devil might want to stop us from listening to the God's word. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அதிகமாய் கொண்டு வருவதற்கான வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். But God has made plenty of ways for his word to flourish. நேற்றைய தினத்துல கூட அருமையான சகோதரர் ஞானராஜ் அவர்கள் உண்மையான ஊழியக்காரன் என்கிற தலைப்புல 2 நாட்கள் அவர்கள் செய்தி எடுத்ததை நானும் கேட்டேன். For the past 2 days our brother Jnanaraj has been speaking about the faithful servant. ஆனால் இந்த நாளில நாம் உண்மையான தேவ பக்தி அல்லது உண்மையான ஆவிக்குரிய வாழ்வு என்கிற தலைப்புல நாம் படிக்க போகிறோம். Today we are going to study about true godliness or true spiritual life. அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருந்த ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. This topic has been very useful personally for my spiritual life. அதனால நான் உங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. Therefore I am very happy to share this with all of you. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கலாம். Let's turn to 2 Timothy chapter 3 verses 1 to 5. நான் அதை வாசிக்கிறேன். I'll read it for you. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும்
வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. May God bless the reading of His word. I'm reading from verse 1 to 5. Remember, the final age of this world is to be a time of turmoil. People will love nothing but self and money. They will be boastful, arrogant, and abusive, disobedient to parents, devoid of gratitude, piety, and natural affection. They will be implacable in their hatreds, scandal-mongers, uncontrolled and violent, hostile to all goodness, perfidious, foolish, hardy, swollen with self-importance. They will love their pleasures more than their God. While pursuing the outward form of religion, they are a standing denial of its power. Keep clear of them. ஐந்தாவது வசனத்துல நாம் இந்த ஐந்தாவது வசனத்தை தலைப்பாக கொண்டுதான் இந்த தலைப்பு நான் எடுத்திருக்கிறேன். I have kept the verse 5 as the topic and I have decided this theme. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். While preserving the outward form of religion, they are a standing denial of its power. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்பதுதான். We need to stay away from these kind of people. நாம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது, when we study the epistles of 1st and 2nd Timothy, மிகவும் நெருக்கமான ஒரு அன்புள்ள ஒரு குமாரனுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த நிருபம். This epistle has been written to a very intimate and a loving son. ஒருவேளை தன்னுடைய குமாரனுக்கு சொல்லுகிற ஆலோசனையை போல அநேக ஆலோசனைகள் சொல்லுகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். Here Paul is telling a lot of advices and suggestions as if he is talking to his own son. விசேஷமாக விலகிரு விலகு என்கிற இந்த பதம் அடங்கிய ஒரு 6 பகுதிகளை நாம் இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல நாம் பார்க்க முடியும். In the 1st Timothy and 2nd Timothy, we can read about the phrase keep away from them at least 5 or 6 times. இதுல அந்த ஒரு சில அந்த வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். I just want to point out to you some of those verses. நீங்கள் அதை எடுத்து வாசிக்க தேவையில்லை. We are not going to read that now. 2 தீமோத்தேயு 2:14 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு என்று சொல்கிறார். In 2nd Timothy chapter 2 verse 17, we read about we need to keep away from all the gossips. 22வது வசனத்துல பால்யத்தின் இச்சைகளுக்கு நீ விலகிரு என்று சொல்கிறார். In verse 22, we read that we need to flee from lustful things. அதற்கு அப்புறமாக 23வது வசனத்துல சண்டைக்கான தர்க்கத்திற்கு நீ விலகிரு என்று சொல்கிறார். And in verse 23, we read about we need to keep away from all quarreling and arguments. 3:5 நாம் எப்படி வாசிக்கிறோம்? இப்படிப்பட்டவர்களை விலகு என்று சொல்கிறார். In chapter 3 verse 5, we are reading that we need to stay away from such people. 1 தீமோத்தேயு 6:5 சொல்லும்போது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்கிறார். Even in 1 Timothy chapter 6 and verse 5, we read we need to stay away from certain types of people. அதே போல 6:20 கூட பொய்யாய் பேறு பெற்றிருக்கிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கு விலகு என்று சொல்லுகிறார். Even in chapter 6 verse 20, we also read about that we need to keep away from irreligious chatter and contradictions of knowledge. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, when we look at all these things, உண்மையாக மிக நெருக்கமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையாக நாம் இதை பார்க்க முடியும். This is something that has been given in a very intimate way to Timothy. உலகத்தில் நாம் ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக எண்ணுகிறவர்களோடு, when we think about people who live in this world whom we consider as spiritual people, அல்லது மிக நெருக்கமானவர்களை நாம் பார்க்கும் பொழுது, when we meet some people who are very intimate and close to us, அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்துல நாம் ஒரு சில ஆலோசனைகள் கொடுப்போம். we give some personal advices to those people. ஆனால் மிக நெருக்கமாக இருக்கிற தீமோத்தேயுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு ஆலோசனையை தான் நாம் இதுல வாசிக்கிறோம்.
But here we read about the wonderful advice Paul is giving to Timothy. உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் அவ்வளவு நெருக்கமான காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். God has kept in store for you and me such intimate and close things. உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் மிக நெருக்கமான ஒரு உறவின் அடிப்படையிலே தான் இந்த பகுதியை உங்களோடு என்னோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். God has shared this wonderful passage with us in a very intimate way because he considers all of us as very close and intimate to him. இந்த பகுதியில நாம் அந்த வசனத்துல வாசிக்கிற அந்த 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 வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, when we look at the phrase that is used in this verse, தேவ பக்தியின் வேஷம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Here we are reading about a particular term called 5வது வசனம், அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. In Timothy chapter 3 verse 5, having a form of godliness. பாருங்கள், இந்த வேஷமானது பொதுவாக இந்த நாட்கள்ல அது ஆங்கிலத்துல நாம் படிக்கும் பொழுது டூப்ளிகேட் என்பதை நாம் பார்க்க முடியும். In English, if we look at the word form of godliness, we can consider it as duplicate or counterfeit. பொதுவாக டூப்ளிகேட் எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. Nowadays there are a lot of duplicates roaming around. வேத வசனம் வந்து சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். When we consider about the God's word, ஆனால் வேத வசனத்தை போல இருக்கக்கூடிய அநேக காரியங்களை அந்த நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். In practical sense, we can see a lot of things that are portrayed in a way which is similar to God's word. ஒருவேளை அது நம்முடைய சபையாக இருந்தாலும், maybe it is our assembly, அல்லது மற்ற சபைகளாக இருந்தாலும், or maybe it is some other church. தேவ பக்தியை போல அநேக காரியங்கள் உருவாகி இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். We know there are many things that has been created as if it is like a godliness. ஆனால் வேத வசனத்தை நாம் படித்தால் மாத்திரம்தான் அது உண்மையான தேவ பக்தி என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். But only when we read God's word we can understand whether it is a true godliness or not. ஆனால் இந்த நாட்களிலே அதிகமான வேஷமான தேவ பக்தி இருக்கிறதுனாலே, but nowadays there are a lot of false godliness around. நாம் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மிக எளிதாக அந்த உண்மையான தேவ பக்தியை நாம் கண்டுகொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். We are not able to identify very easily what is true godliness. ஆனால் ஒரு சில நேரங்களிலே நாமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வேத வசனத்தை விட அப்படிப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். But at times what we also do is that along with God's word we are also associating ourselves with such kind of people. நான் வேத வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுனாலதான், we are not giving so much of significance to God's word. Because of that, நாம் அந்த டூப்ளிகேட் தேவ பக்தியோடு நாமும் சேர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். we are also associating ourselves with such duplicate godliness. பொதுவாக நாம் இந்த தேவ பக்தியோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அடையாளம் கொள்வது எப்படியானால், generally how we can identify true godliness or true spirituality, நான் அநேக காரியங்களை நாம் அதுல பார்க்க முடியும். we can consider a lot of things in this topic. ஆனால் 3 காரியங்களை மாத்திரம் நான் இப்பொழுது எது நாம் அடையாளமாக பொதுவாக வைத்திருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். But on a generic sense I want to highlight to you 3 marks of godliness. அதாவது பொதுவாக நாம் நினைக்கிற ஆவிக்குரிய காரியங்கள், generally what we consider as true godliness. ஒரு ஆவிக்குரிய காரியத்தையோ கூட்டத்தையோ ஒரு ஊழியத்தையோ மிக நேர்த்தியாய் ஒருவர் சுறுசுறுப்போடு செய்வாரானால் இது தேவ பக்தி என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். We think if somebody is doing some spiritual activity or some spiritual meetings and all those things in a very enthusiastic manner, we think that is true godliness. அவங்கள என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ரொம்ப பக்தியான பையங்க, நல்ல அருமையா செய்கிறார் என்றுதான் நாம் அடையாளப்படுத்துகிறோம். We identify that person as like this person is very spiritual, he is doing everything in a very wonderful way. இரண்டாவதாக வேதத்தை குறித்ததான நல்ல அறிவு இருக்கிறதுன்னு வைங்களேன். Secondly, if somebody is having good Bible knowledge, அவரையும் நாம் பார்க்கும்போது நல்ல பக்தி உள்ள பையங்க என்றுதான் நாம் அடையாளப்படுத்துகிறோம். when we see such a person we will say he is a very spiritual boy. ஆவிக்குரிய வரங்கள் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது, when we see people who are really gifted with spiritual gifts, அவங்கள பார்த்து நல்ல பக்தி உள்ளவர் என்று சொல்லி நாம் அளந்து சொல்லுகிறோம். we look at them and we say that these people are really spiritual. ஆனால் உண்மையாக இது தேவ பக்திக்குரிய அல்லது ஆவிக்குரிய அடையாளம் இதுவா? But is it really a mark of true godliness or spirituality? நாம் வேத வசனத்தின்படி இந்த நாளிலே அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம்.
from the basis of God's word, we are going to consider this today evening. ஒருவர் ஆவிக்குரிய காரியங்களையோ கூட்டங்களையோ ஊழியங்களையோ நிகழ்ச்சிகளையோ மிக நேர்த்தியாய் சுறுசுறுப்பாய் செய்வது அது தேவபக்தியின் அடையாளமா என்று நாம் பார்க்க போகிறோம். We are going to consider if somebody is doing some spiritual activity or church meetings and all the things in a very enthusiastic manner and in a wonderful way, we are going to consider whether that is the true godliness. பொதுவாக நாம் பார்ப்போமானால், when we look at things in a generic sense, அதாவது இரண்டு காரியங்கள் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. there are two things that are given to a believer. ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட திறமை அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்று இருக்கிறது. The first thing is the talent that has been given to that believer. இன்னும் ஒன்று அவர்களுக்கு ஆவிக்குரிய வரம் கிருபையாக இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the second aspect is the spiritual gift that has been given to him by grace of God freely. பாருங்கள், இது ரெண்டும் பிறப்பிலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். These two things are coming from the birth of the person. ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கும் போது கிடைக்கிறது அந்த திறமை அல்லது தாளந்து கிடைக்கிறது. The talent or the ability has been imputed into a person when the person is born to this earth. ஒருவேளை அது விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும் அவருக்குள் இந்த காரியங்கள் இருக்கிறது. Doesn't matter whether the person is a believer or an unbeliever, this ability is given by the time he was born. அதனால ஒரு காரியத்தை நேர்த்தியாய் மிக நேர்த்தியாய் ஒரு சுறுசுறுப்பாய் செய்கிற காரியம் என்பது, so if somebody is doing something in a very appropriate way, in a very enthusiastic manner, அது ஒரு திறமையினாலே கூட அவர் அந்த காரியத்தை அவர் செய்யலாம். he can actually do all these things out of his talent or ability. ஒருவேளை அவர் தன்னுடைய பெருமைக்காக அதை செய்யலாம். Maybe that person is doing it for a reason of pride. அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு கூட அதை செய்யலாம். Or maybe he is doing something like that for making money. அல்லது ஒரு அதிகாரத்துக்காக கூட இந்த காரியங்களை செய்யலாம். Otherwise he may be doing all these things just to gain authority. இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து மாத்திரம்தான் செய்வார்கள் என்று நாம் சொல்லவே முடியாது. These kind of people, when they do all such things, it doesn't mean that these people are really spiritual people and doing all these things. இல்லது இது தேவ பக்தியினால் வரக்கூடிய காரியம் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். So we need to clearly understand that these things are not coming out of godliness. இவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாகவும் வாழுவார்கள். These people also may live a life of carnality. நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1லிருந்து 5 வரை வாசிக்கும் பொழுது, when we read Genesis chapter 3 verses 1 to 5, மிக திறமையான ஒரு நபரை நாம் அந்த பகுதியில நாம் பார்க்க முடியும். In that passage we read about a very talented person. எப்படி யாரிடத்துல மிக சரியாய் காரியங்களை கொண்டு போக வேண்டும் என்கிற மிக நேர்த்தியாய் கொண்டு போகக்கூடிய ஒரு நபர். That person clearly knows how to approach somebody in the very cunning and a very right way. யோபு 1:7லையும் கூட நாம் இப்படி வாசிக்கிறோம். In Job chapter 1 verse 7 we read like this. ரொம்ப சுறுசுறுப்பானவரும் கூட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That person is really an enthusiastic person. பாருங்கள், மிக நேர்த்தியாய் செய்கிறது யாரிடமும் இருக்கிறது என்றால், if anybody can do things in a very appropriate manner, அதாவது சாத்தானிடத்திலையும் கூட இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. we should not forget that even the devil has such talent. அதனால நாம் இப்படிப்பட்ட திறமையோ அல்லது தாளந்தோ இது தேவ பக்தியின் ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் முதலாவது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். Therefore we need to identify clearly that these kind of talents and abilities are not the sign of godliness. அநேக நேரத்துல நாம் அடையாளப்படுத்துவது தவறாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். Many a times we are identifying wrong things as godliness. We need to understand this first. அதனால முதலாவது எது இல்லை என்று பார்ப்போமானால், first of all, when we consider what is not godliness, ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களையோ கூட்டங்களையோ ஊழியங்களையோ மிக நிகழ்ச்சிகளையோ நேர்த்தியாய் சுறுசுறுப்பாய் செய்வது தேவ பக்தியின் அடையாளம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We need to understand that doing things, all spiritual activities and meetings and everything in a very enthusiastic, wonderful, appropriate manner is not about godliness. விசேஷமாக சாத்தானுக்கும் கூட இப்படிப்பட்ட அருமையான திறமைகள் இருக்கின்றன. Even Satan is having such wonderful ability and talent to do all such things. இரண்டாவதாக எது அல்ல என்று நாம் பார்க்கும் பொழுது, secondly, when we consider what is not true spirituality or godliness, வேதத்தை குறித்ததான அறிவு தேவ பக்திக்கு அடையாளம் அல்ல.
biblical or scriptural knowledge is not a mark of godliness. சில சமயங்களில் வேத அறிவை நாம் தேவபக்தி அல்ல என்று தேவபக்தி என்றுதான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கணித்து விடுகிறோம். Sometimes we are judging that having Bible knowledge is directly proportional to godliness. ஏன்னா அது எப்படி அது இருக்கிறது என்று சொன்னால், how it looks like in the sense, ஆவிக்குரியவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். Spiritual people will have understanding about God. அதே மாதிரி சத்தியத்தை அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். Those people should also have some biblical knowledge. ஆனால் வேத அறிவு வாழ்க்கையின் நடைமுறை இல்லாமல் போகுமானால் அது கட்டாயம் இது இந்த தேவபக்திக்குரிய அடையாளம் அல்ல. If the biblical knowledge is not practically exposed in their practical life, that is not a mark of spirituality or godliness. நமக்கு அப்பல்லோவை குறித்து மிக நன்றாய் தெரியும். We all know very well about Apollo. அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பம் கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு சத்தியத்தை அல்லது சுவிசேஷத்தை அறிவித்தது நமக்கு நன்றாய் தெரியும். A family took Apollos aside to their house and they preached him the gospel, or they made clear about certain doctrines. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவர்களை கூட்டி கொண்டு மிக நன்றாய் அவரோடு கூட சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். Aquila and Priscilla, they took him separately and they preached the gospel to him. ஆனால் அவரை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், but when we read about Apollo, உண்மையாக வேத வசனத்தை மிக தெளிவாய் பகுத்து போதிக்கிற நிலையிலே அவர் இருந்தார். He is a person who can rightly divide the word and he can preach to the people. ஆனால் சுவிசேஷம் மாத்திரம் அவருக்குள் செல்லாமல் இருந்தது. But gospel has not been penetrated into him yet. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, so my beloved God's children, ஒருவேளை வேதத்தின் அறிவு அதிகமாக இருக்கிறது என்பதை வைத்து நாம் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நிதானிக்க கூடாது. We cannot come to a conclusion that somebody is spiritual just because they are having biblical knowledge. ஆனால் இந்த நாட்கள்ல நாம் பார்க்கும் பொழுது வேதத்தை படிக்கிற அளவு அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. In these days we need to see, we are seeing that a lot of people are reading scriptures really well. இல்ல, படிக்கிறதுல அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். They are studying the scriptures really well. ஒருவேளை எப்படின்னு சொன்னா, படிப்பு சரியா வரலன்னா உடனே பைபிள் காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. They are showing a lot of interest if somebody's education is not going on good, so they send that person to the Bible college. இப்படிதான் இப்பொழுது அறிவு பெருத்து கொண்டு வருகிற ஒரு காலம் இந்த காலம். This is how the knowledge is increasing nowadays, day by day. ஒரு சிலர் எப்படி படிக்கிறார்கள் என்றால், நம்ம என்னதான் சொல்றாரோ என்று சொல்லி படிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். Some people just want to study, they just want to listen to what this person is saying. அதனால தேவ பக்தியினாலதான் வேத அறிவு வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் தவறாய் கணித்து விடக்கூடாது. So we should not falsely judge that biblical knowledge has come because of godliness or true spirituality. இவர் நல்ல பைபிளை படிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஆவிக்குரியவர் என்று சொல்லி நாம் தவறாய் நிதானித்து விடவே கூடாது. So when somebody has really read this, studied the scripture well, we cannot come to a conclusion that that person is a spiritual person. சுவிசேஷ புஸ்தகத்துல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்த சாத்தானை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். In the gospels we read about Satan who came and confronted Lord Jesus Christ. மத்தேயு 4லயும் லூக்கா 4வது அதிகாரத்திலையும் அந்த அந்த சம்பாஷணையை நாம் அங்க பார்க்கலாம். We see that conversation in Matthew's gospel 4 and Luke's gospel 4. அந்த இதுல அங்கே சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சோதனைக்கு அப்புறமாக வந்து சம்பாஷிக்கிறதை நாம் அதுல பார்க்கிறோம். After the for fasting and temptation of the Jesus, Satan is having a conversation with Lord Jesus Christ. பாருங்கள், மிக அருமையாய் பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவன் கோடிட்டு கையாளுகிறதை நாம் அதுல பார்க்க முடியும். He is rightly pointing out and quoting the verses from the Old Testament. அதனால நாம் வேத அறிவு தேவ பக்தியின் அடையாளம் அல்ல என்பதை நாம் மிக தெளிவாக முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we need to clearly understand that biblical knowledge is not a sign or mark of true godliness. ஒருவர் நேர்த்தியாய் காரியங்களை திறமையாய் ஒழுங்காய் சுறுசுறுப்பாய் செய்வது தேவ பக்திக்குரிய அடையாளம் அல்ல என்று பார்த்தோம். So first of all, we consider that if somebody is doing all the spiritual activities and meetings in a very appropriate, in a very wonderful manner, that is not a sign of godliness. இரண்டாவது நாம் பார்த்த பொழுது இந்த வேதத்தை குறித்ததான அறிவு நமக்கு தேவ பக்தியின் அடையாளம் அல்ல என்று பார்த்தோம். Secondly, we considered that biblical knowledge is not a sign of godliness. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் தேவ பக்தியின் அடையாளம் அல்ல. Thirdly, we considered that spiritual gifts is not a mark of godliness.
ஆவிக்குரிய வரங்களை குறித்து ரோமர் 12லையும் 1 கொரிந்தியர் 12லையும் எபேசியர்கள் நிருபத்திலையும் 1 பேதுருக்கள் நிருபத்திலையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். We read about spiritual gifts in Romans chapter 12, in Corinthians, in Ephesians, and also in 1 Peter. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் இலவசமாய் கொடுக்கக்கூடிய கிருபை வரங்களாக அவைகள் இருக்கின்றன. The Holy Spirit is giving such grace gifts, spiritual gifts to the believer who is born again. கிருபை வரம் இல்லாத தேவனுடைய பிள்ளை இல்லவே இல்லை. There is no child of God without the gifts of grace. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, But what a lot of people are thinking in the sense, அவருக்கு ஆண்டவர் gift கொடுத்திருக்கிறாரு, God has given such wonderful gifts to that brother, ஆனா எனக்கு எந்த கிஃப்ட்டுமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள். but I am not having any gifts. This is what some people are telling. ஆனால் வேதம் என்ன நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது என்று சொன்னால், But what Bible clearly teaches us is, அங்கே எப்படியாவது ஒரு தேவனுக்குரிய வரங்கள் இல்லாத விசுவாசிகளே இல்லை என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. there is no believer who is there in the space of this earth without a single spiritual gift. ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளுடைய பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. All spiritual gifts are given to the child of God for the edification of the believers. ஆனால் இந்த தேவ வரங்களை குறித்துதான மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், If we consider about another important thing about the spiritual gifts, இந்த ஆவிக்குரிய வரவளை பின்வாங்கி போனாலும் அது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. Uncle, come again, sorry. அதாவது ஆவிக்குரிய வரம் ஒருவேளை அவர் பின்வாங்கி போனாலும் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. Even if a believer backslides, God is not taking back the spiritual gifts from that person. காரணம் என்னவென்றால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவாக இருக்கிறது. Because that has been given to a person as a gift of God. அதனால ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துகிறது தேவ பக்தியினால் இல்லை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். So we need to understand that somebody is exercising his spiritual gifts, that is not because of true godliness. அது ஆரம்ப விசுவாசியாக இருந்தாலும் முதிர்ந்த விசுவாசியாக இருந்தாலும் என்ன செய்துகிறார்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். So it doesn't matter, even a novice believer or a senior believer, anybody can use the spiritual gifts. நாம் கொரிந்தியர்கள் நிருபத்திலே நாம் இதை குறித்து மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். We can understand about this very clearly from the book of Corinthians. கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த விசுவாசிகளை குறித்து எப்படி சொல்கிற, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். In 1 Corinthians chapter 7, we read the people in the Corinth are people who are abundant with the spiritual gifts. ஆனால் 1 கொரிந்தியர் 3:1 நாம் அவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? But in 1 Corinthians chapter 3 verse 1, we read about them. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They are carnal people, that is what we read. அதனால இப்படி மாம்சத்துக்குரியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டும் ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் ஒருவேளை பயன்படுத்த முடியும். They are carnal people, but still they are exercising all the spiritual gifts. This is possible. அதனால நாம் ஆவிக்குரிய வரங்கள் தேவ பக்தியை அளக்கிற ஒரு அளவு அல்ல என்பதை, நல்லது தேவ பக்தியை ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கிற அளவு அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். So spiritual gifts is not a measure for true godliness or true spirituality. நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. As we considered earlier, there is a lot of things we can talk about godliness like this. நான் 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களிடத்துல இப்பொழுது நான் சொல்லி இருக்கிறேன். But I have highlighted to you 3 important things now. ஒருவேளை ஒருவருக்கு திறமையோ தாளந்தோ தேவ பக்திக்கு அது அடையாளம் அல்ல. If somebody is having a talent or ability, that is not a sign of godliness. அதே போல வேதத்தை குறித்ததான அறிவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது தேவ பக்திக்கு அடையாளம் அல்ல. At the same way, the biblical knowledge or scriptural knowledge is not a mark of godliness. அதே போல ஆவிக்குரிய வரம் இருந்தாலும் கூட அது தேவ பக்திக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. And also, if the person is having a lot of spiritual gifts, that is also not a mark or sign of godliness. ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது, But when we consider in these days, ஆனால் இப்படி இதை வைத்துத்தான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இவர் பக்தி உள்ளவர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். people are considering these factors to identify somebody as a truly spiritual person or a godly person. ஆனால் உண்மையான தேவ பக்தி என்ன என்று கட்டாயம் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். But you and me need to rightly understand what is true godliness. தேவ பக்தி
பக்தி என்கிற வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறதை தமிழ்ல நான் உண்மையாக அதை சொல்ல முடியும். The word godliness is really a wonderful word in Tamil. அந்த வார்த்தை இரண்டு நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. This word is referring to two people. ஒன்று தேவனையும் இன்னொன்று பக்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Firstly, it is referring to God, and then it is referring to the devotee. அது மாத்திரமல்ல, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நெருக்கமான உறவை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Not only that, this is actually indicating a very close and intimate relationship. இந்த வார்த்தை உண்மையாக இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போமானால், if we consider the real meaning of this word, உண்மையாக ஒரு நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய ஒரு பக்தியை தான் இந்த தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறது. This godliness is referring to a very close and intimate devotion to some person. இது ஒரு ஒப்பு கொடுத்தல் அல்லது ஒருவருக்காக தன்னை அர்ப்பணித்தல் என்கிற ஒரு காரியத்தினுடைய அர்த்தத்தை இந்த வார்த்தையானது நமக்கு கொடுக்கிறது. It is actually reflecting the meaning of committing to somebody or surrendering to somebody. ஆனால் உண்மையாக இது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக தமிழில பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், even in Tamil, if it is used in such a way, ஆனால் வேதத்தின் விளக்கத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். there is a little bit of difference in the explanation of the scripture. மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஆனால் வேதவசனத்தின் விளக்கத்துல நாம் அதை பார்க்கலாம். We can understand this word in a very simple way, but let us just look into how the scripture is portraying this word. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். In Proverbs chapter 1 verse 7 we read like this. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். We read that the fear of the Lord is the beginning of knowledge. பாருங்கள், இங்கே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்கிற அந்த வார்த்தை தான் உண்மையாக அந்த தேவ பக்தி என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது. The right meaning of the word godliness is fear of God. அதுதான் அதைத்தான் இங்கு இந்த வார்த்தையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. That is what we understand from this word. அதை குறித்து நாம் இப்படி சொல்ல முடியும். We can tell like this. தேவனுக்கு பிரியமாக வாழும்படி நம்மை தூண்டக்கூடிய பயபக்தி தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். The devotion which is like encouraging us to live a life that is pleasing unto God, this is what godliness is. நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இப்படியாக அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். We can read about lot of verses like this from the Old Testament and also from the New Testament. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு 4 வசனத்தை இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் பயமானது எப்படி ஒரு பக்தியாக அந்த தேவ பக்தியாக வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்ட இப்பொழுது விருப்பப்படுகிறேன். I'm going to point out to you 4 Bible verses to make you understand how this devotion is directly proportional to the fear of God in the Bible. நான் வாசிக்க வேண்டாம், நானே அதை வாசித்து சொல்லி விடுகிறேன். We don't need to read that. I'll just read and mention it to you. நீதிமொழிகள் 3:7 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read like this in Proverbs chapter 3 verse 7. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. நீதிமொழிகள் 8:13 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read like this in Proverbs chapter 8 verse 13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். Hating evil is the fear of God. யோபு 28:28 நாம் இப்படி வாசிக்கிறோம். In Job chapter 28 verse 28 we read like this. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. 2 கொரிந்தியர் 7:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians chapter 7 and verse 1 we can read like this. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all the filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. நாம் தேவ பக்தியை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் மிக தெளிவாக நாம் இதில் அர்த்தம் எடுக்க முடியும். We can understand about the godliness from these verses that we have read now. அங்கே முதல் 3 வசனத்துல நாம் வாசித்த முதல் 3 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, when we look at the first 3 verses that we have read, தேவ பயத்துக்கும் தீமையை வெறுப்பதற்கும் உள்ள தொடர்பை நாம் அதில் பார்க்கலாம். We can understand the relationship between godliness and departing from evil.
ஆனால் கடைசி 2 கொரிந்தியர் 7:1 நாம் இப்படி பார்க்கிறோம். And in the last verse in 2 Corinthians chapter 7 verse 1 we read, தேவ பயத்தோட நாம் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாததை அதுல சொல்லுகிறார். what we need to do with the fear of God and what we are not supposed to do with the fear of God. பாருங்கள், இந்த 2 காரியத்தை நாம் இந்த 4 வசனத்துல நாம் பார்க்க முடியும். So we can understand these 2 things from these 4 verses. அதனால இதுல நாம் என்ன இதனுடைய சுருக்கத்தை நாம் என்ன கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால், So in summary, what we can learn from this is, தேவ பயம் என்று சொல்லும் பொழுது when we say fear of God, அதுல எல்லா அசுத்தமும் நீங்க சுத்திகரிக்கப்படுதலும் பரிசுத்தத்தில் பூர்ணமடைதலும் அடங்கி உள்ளது. we need to cleanse ourselves from all the filthiness and then we have to be perfect in holiness. நாம் இப்படியாக இதை சொல்ல முடியும். தேவ பக்தி என்பது பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்து நமக்கு இருக்கு எண்ணம். In other words, we can see godliness is about our idea about sin and holiness. நம்முடைய எண்ணம். இரண்டாவது, பாவத்தை விட்டு விலகி நீதியை நேசித்து வாழ உதவி செய்யும் பயபக்தி. And then it is about our devotion which makes us to depart from evil and to follow righteousness. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மிக தெளிவாக தேவ பக்தியை குறித்து நமக்கு வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது. My beloved, Bible is very clear about godliness. இது தனிப்பட்ட நிலையிலே செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. This is something that we need to do it on a personal level. இது எப்படி சொல்லப்படவில்லை என்றால், நாம் செய்கிற ஒரு ஊழியத்தில தலையிடுகிற காரியத்தை குறித்து சொல்லவில்லை. This has nothing to do with the ministry that we are doing. இங்கே ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் பொழுது அது தனிப்பட்ட விதத்துல நாம் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை இங்கே சொல்லுகிறதை நாம் இதுல பார்க்க முடியும். When we talk about godliness here, it is directly proportional to the relationship that we are having with our God. விசேஷமாக நாம் இதுல பார்க்கிற மிக முக்கியமான காரியத்தை நாம் இதுல பார்ப்போம் என்றால், most importantly, the thing we are seeing here is, ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் தேவ பிரசன்னத்தின் உணர்வு உள்ளவனாக இருப்பான். a godly person will have awareness about the God's presence there. அங்கே தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு அவருக்கு இருக்கும். He will have a feeling that God is always looking at him. தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு அறிவு அவருக்கு இருக்கும். He will have the knowledge that God is searching his heart always. இதுதான் தேவ பக்திக்குரிய ஆரம்பமாக இருக்கிறது. This is what is the beginning of godliness. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, so my beloved God's children, நாம் தேவ பக்தியை தவறாக நாம் என்ன செய்து விடக்கூடாது, அளந்து விடக்கூடாது. so we should not measure godliness in a wrong measure. அல்லது நாம் அடையாளம் கண்டு கொள்ளும் போது நாம் மிக சரியாக உண்மையாக வேதவசனத்தின் அடிஸ்தானத்திலே நாம் அளக்க வேண்டும் அல்லது அடையாளம் கொள்ள வேண்டும். when we are identifying godliness, we need to identify that based on the scriptures. வேதம் இப்படியாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில 16:8 இப்படி சொல்லுகிறார். In David is saying in chapter 16 verse 8 like this, அங்கே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். in Psalm chapter 16 and verse 8 we read, I have set the Lord always before me. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ள வாழ்க்கையானது அது உள்ளத்தில் அந்தரங்கத்தில் நெருக்கமாய் ஆரம்பிக்கிற ஒன்று என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். My beloved God's children, we have understood right now that godliness starts in our personal life privately inside our heart. அது ஏதோ இப்பொழுது நாம் நினைக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய வரமாகவோ அல்லது வேத அறிவாகவோ அல்லது திறமையாகவோ அது வெளிப்படுவது இல்லை. It is not exposed in a way as a talent or as a spiritual gift or as a ability or anything, nothing like that. ஆனால் இன்னொரு பக்கத்திலே நாம் தவறாய் புரிந்து கொள்ள கூடாது. In other sense, we also should not understand it in a wrong way. திறமையும் தாளந்தையும் கர்த்தருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். We need to use our abilities and talent for the glory of God. கர்த்தருடைய வசனத்தின் அறிவை நாம் நடைமுறைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். We need to practice the biblical knowledge we have and then we have to glorify God through that. ஆனால் அதே போல கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரத்தை சபையினுடைய பக்தி விருத்திக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். At the same time, we also need to use our spiritual gifts for the edification of the church. அதற்காக இதை முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. I'm not saying we need to depart from all these things.
ஆனால் தேவ பக்தி என்பது இதனுடைய இந்த செயல்பாடுகள் இல்லை என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What I'm trying to say is there is not, all these activities and things are not proportional to godliness. That is what I'm trying to understand. ஆவிக்குரிய காரியம் என்பது தேவனோடு நமக்கு தனிப்பட்ட உறவிலிருந்து அந்தரங்கத்திலிருந்து வருகிற ஒன்று என்பதை நாம் மிக நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். Spiritual things and the things that are pertaining to godliness are starting in secret, privately in our life, with the relationship that we are having with our God. நான் இப்பொழுது உங்களோடு கூட 2 நபர் வாழ்க்கையிலே நடந்த அந்த உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நாம் இப்பொழுது முடித்து விடலாம். So now I'm going to point out to you an example about 2 things that has happened in 2 people's life, and then we will close the session. யோபுவை குறித்து நாம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read about Job in Job chapter 1 verse 1. அங்கே தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் என்று சொல்லி தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். God is giving a testimony about Job that he is perfect, upright, and then one that feared God. அவருடைய சாதனையை குறித்து அங்கு சொல்லவில்லை. God is not talking about Job's accomplishments. அல்லது அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் சொல்லவில்லை. He is not talking about Job's blessings. ஆனால் அவரை சாட்சி சொல்லும் பொழுது அவருடைய உத்தமம் என்ன, அவருடைய நீதி நேர்மை என்ன என்பதை தான் சாட்சியாக சொன்னார். When God is giving a testimony, he is talking about Job's upright life and his true life and faithful life. அப்படியானால் அது அந்தரங்கத்திலே தேவனோடு இருக்கிற அந்த உறவில் இருந்த காரியத்தை தான் கர்த்தர் பார்த்து இங்கு சொல்லுகிறார். So God is looking at things, the relationship that he is having with that person in secret, and then he is commenting this. எங்க யோபுனுடைய வாழ்க்கையில நாம் இப்படி நாம் தொடர்ந்து 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, when we continue to read chapter 1 of Job in Job's life, யோபுவுக்கு பிள்ளைகள் அநேகம் இருந்ததுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் விருந்துக்கு போகிறார். Job had a lot of children, and he is going to one children's house after the other children's house for having a feast. ஆனால் அவர் விருந்து மாத்திரம் உண்டு விட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு வந்துட்டாருன்னு நினைச்சீங்களா? But do you think Job just went there to have a feast and came back happily? அப்படி வரலங்க. He did not come back like that. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி அங்கே அவர் பலி இடுகிறதை நாம் பார்க்க முடியும். He will think that if in case if his children has committed any sin, he will give an offering in that place, and then he will come back. பாருங்கள், அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். So look at the things that are happening in the private life of Job. தேவனோடு அவருக்கு இருந்த அந்த உறவை அவர் எந்த விதத்துல அந்த தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இதிலே பார்க்க முடியும். Look at how he is expressing his godliness in this way, in terms of relationship with God. நம்ம அநேக நேரத்துல சபையில என்ன சொல்லுவோம் அப்படின்னா, many times what we say in the assembly is, ஆராதனைக்கு ஏன் வரமா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். when we tell the believers to come to the worship on the right time, அல்லது சீக்கிரத்துல ஏன் பிரதர் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவோம். when we ask the brother, why are you not coming on time? ஆனா இங்க யோபுக்கு அப்படியெல்லாம் யாரும் சொல்லலங்க. Nobody said something like that to Job. யோபு உண்மையாக தேவனோடு மிக நெருக்கமாக இருந்ததுனால அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் அங்கே முதலிடம் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். Since Job was very close and intimate with God, he gave first preference to worshiping God. அந்த தேவ நெருக்கம் எங்க வரைக்கும் கொண்டு வந்துச்சு அப்படின்னா, that closeness and intimacy has brought Job to such an extent, அங்கே பொருளில் நம்பிக்கை வைக்க சொல்லலைங்க. he did not have any confidence in material things. அங்கே தேவன் மேலதான் அவருக்கு அதிகமாக நம்பிக்கை வந்தது. He had absolute confidence and trust on God. அங்கே அவர் அந்தங்க வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். In his private life, he gave priority to God, and he was obedient to God. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் அதை 22வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். Even in the life of Abraham, we can read it in Genesis chapter 22. நான் இதை மிக சுருக்கமாக சொல்லி நாம் இப்பொழுது அதை முடிக்கலாம். I'll just explain this to you in a very brief manner, and then we can close this. அங்கே தேவன் தன்னுடைய மகன் ஈசாக்கை, ஒரே குமாரனை ஈசாக்கை பலியாக கொடுக்கும்படி தனிப்பட்ட விதத்திலே தான் ஆபிரகாமிடத்துல சொன்னார். God is privately telling Abraham to give his only begotten son Isaac as an offering to him. யாருக்குமே தெரியாது. Nobody knew this. யாரும் இவ பாத்துருவாங்க என்கிற அந்த ஒரு காரியமும் இல்ல.
Nobody also did not have any clue about what's happening. ஆனால் தேவனோடு அவருக்கு இருந்த மிக நெருக்கமான ஒரு காரியம், But this was something that is very intimate with him and God. பாருங்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு அவர் முற்றிலுமாய் அவர் கீழ்ப்படிந்தார். He absolutely obeyed to God's commandment. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved God's children, தேவ பக்தி என்பது நெருக்கத்தில் வரக்கூடிய கீழ்ப்படிதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். godliness is something that is a byproduct of the obedience that comes out of intimacy with God. தேவனோடு நாம் எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் என்பதை நாம் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டோம். We have learned now that it is very important that we need to be very close and intimate with God. ஆண்டவருக்கு நாம் வேண்டும், அதுதான் முக்கியம். God needs us. That is what very significant. ஆண்டவருக்கு ஒருவேளை நீங்களும் நானும் எவ்வளவு செய்ய போகிறோம் என்பதை அவர் முக்கியப்படுத்துகிறவர் அல்ல. God is not making it very important that what we are going to do or accomplish for God. ஆனால் நாம் தேவனுக்கு இப்பொழுது அவருக்காக நாம் இருக்கிறோம் என்பதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். But God is expecting from you and me that we are there for God. அங்கே உறவுக்காக ஏங்குகிற நம்முடைய தெய்வம். God is longing for a relationship. அங்கே தேவ பக்தி என்பது முதலாவது அவரோடு கூட அந்தரங்கத்தில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவிலிருந்து வருகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். Godliness is something that is starting from the private relationship that we are having with God. நாளைய தினத்துல இந்த உறவினால நாம் என்னென்ன காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை நாம் நாளைய தினத்துல நாம் பார்க்கலாம். In tomorrow's session we will consider what all we can accomplish with the relationship that we are having with God. ஆனால் உண்மையான தேவ பக்தியை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம். But you and me need to understand what is true godliness. எது உண்மையான தேவ பக்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோம். We already have understood what is not real godliness. ஆனால் இப்பொழுது தேவ பக்தி என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். We have also understood what is true godliness. இதை நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். We need to commit all these things in our life to God. தேவனோடு நமக்கு அந்தரங்கத்துல எந்த அளவு உறவு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நாம் நேரத்தில் இருக்கிறோம். What kind of relationship we are having with God in secret? We need to think about that. உண்மையாக நாம் இந்த பேண்டமிக் காலத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். We are living in this pandemic situation now. ஒருவேளை நமக்கு போதுமான நேரத்தை கர்த்தர் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். Probably God has given us a lot of time right now. ஆண்டவரோடு கூட அமைதியான நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நாம் இப்பொழுது கொடுக்க முடியும். We can actually give our quiet time to God. உண்மையாக அதை நாம் செய்ய ஒருவேளை கர்த்தருடைய பலத்தினாலே நாம் ஒருவேளை தீர்மானிப்போம். We can do that with God's strength and we can make such a decision now. அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் வேஷமான பக்தி இல்லாதவர்களாக நாம் இருக்க முடியும். Only when we have such a kind of a lifestyle, we will not have form of godliness or duplicate godliness. அங்கே இதைத்தான் அருமையான பவுல் அங்கே தீமோத்தேயுவுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். This is what Apostle Paul has taught to Timothy. அங்கே நீ தேவ பக்திக்கு இந்த தேவ பக்தியின் வேஷம் வேண்டாம், இவர்களை விட்டு விலகு என்று சொல்லி சொன்னார். Paul has given advice, you should not have a form of godliness, so stay away from all these people. ஆனால் இப்ப தேவ பக்தி 99% இருக்கிற காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். Now we are living in a place, a situation where 99% of godliness is there. ஆனால் உண்மையான தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ நாம் தீர்மானிக்க கூடாதா? But why don't we decide to live a life of true godliness? உங்களை என்னையும் அதற்குத்தான் தேவன் இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். God has given such a great salvation in your hands and my hands for living such a life of true godliness. அங்கே சாதனைக்காக அல்ல, it is not for our accomplishments. நம்முடைய உறவுக்காய் ஐக்கியத்திற்காக தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். God has called you and me for a relationship, for a fellowship with him. அவருக்கென்று ஒரு நோக்கமும் ஒரு சித்தமும் இருக்கிறது. God has a specific plan and purpose for us. அந்த நோக்கத்தை அந்த சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்க விரும்புகிறார். We need to accomplish that particular plan and purpose, and that is why God has given this thing into our hands. ஆனால் அநேக நேரத்துல நாம் என்ன நினைக்கிறோம் என்றால்,
But a lot of times we think like this. நாம் கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். I want to do and accomplish a lot of things for God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved God's children, நம்முடைய வாழ்க்கையை இந்த நாள்ல கூட நாம் சிறுதிக்கு பார்ப்போம். even in this day, let us consider our own life. என்னுடைய வாழ்க்கை உண்மையான தேவபக்தியின் நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் சிறுதிக்கு பார்ப்போம். Let us consider whether our life is into a real situation of true godliness. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. May God bless these word for us. நாளைக்கு நாம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். We'll continue to learn about this tomorrow. Thank you, brother. Surender, thank you, brother. Thank you, uncle. Thank you. Really, I enjoy your translation. Thank you, uncle. Praise be to God. We thank God for the time He has given us to listen to the Word of God, and especially to various verses from different parts in the Bible. We praise God for what He has done through our dear brother Enoch. Now we have seen the godliness, topic of godliness, and the two parts we have seen. What is godliness and what is not? So being a person, what is not is what we have seen first. எது இல்லாதது அது first அது முதல்ல நம்ம பார்த்தோம். So we have seen that talent is not a sign of godliness. If we have talent, it is good. There's nothing wrong to have a talent, but that is not a sign of godliness. Secondly, we have seen biblical knowledge is not a sign of godliness. Definitely, we should have biblical knowledge, but that is not the sign of godliness, because being without Bible's knowledge is very far away from God, but that is not a form of godliness, true godliness. Now, the third is spiritual gifts, which God has blessed us. So that is also not a sign of godliness. So, but God will bless us with spiritual gifts when we are saved. Everyone in this world has spiritual gifts. So we need not mourn, or we need not complain or murmur to God that we don't have spiritual gifts. But that is not a form of godliness. But what we understand is about true godliness. What is true godliness? That proverb in chapter Proverbs 1:7 we have read, the fear of the Lord, that is godliness, how we fear God. And as David said in Psalm 16 verse 8, that he is seeing the Lord always in front of him. So that consciousness, that fear of the Lord in the heart of a man, that is and he is doing it righteously. That is the true godliness. So we have seen this departing from evil and following righteousness. It is true godliness. Now we have seen two examples. We have seen the example of Job, and both the characters are from the Old Testament. Job and also from Abraham. Now we thank God for the Lord explaining to us through this servant of God in Chennai, evangelist Enoch. We praise God for him, and may God continue to use him in a very blessed way wherever he can be used, so that the word of God would be spread in the blessed way. Now we also thank Brother Surendran for the translation. May we praise God for how he has handled it. All these 3 months from May 11th. This is the 81st meeting, and we praise God. God has really brought a tsunami, as was mentioned by Evangelist Enoch. And 81st meeting, God has blessed it, and we praise God for how he is dealing with many assemblies, not only in Kodambakam Christian Assembly, but in other assemblies also. So we thank Brother Surendran also, having anchored the role of translating from both Tamil to English as well as from English to Tamil. We praise God for him. Now we thank God for each one of you for having earnestly listened, and definitely we know that you have gained the word of God in your heart, but now it is your personal introspection that should put
ye as not just as we read in James, but also be ye doers of the word, not just hearers alone, but also be doers. So let us go into action and do what the Lord wants us to do when He expects us the best from us, the utmost for His highest. That is what He expects, the utmost from us for His highest. So may we be able to do the utmost for the Lord as much as possible. Now we thank everybody for having joined the meeting. May God bless each one of you, your family, and your assembly where you are in fellowship. May God bless everything, the ministries that if you are involved in, may God continue to be with you. And we also, if you have missed any messages or you feel you want to listen to some messages or this message, today's evening message or any other message, you can go to our GLMK space TV, and that in YouTube you'll find that. So you can listen to all the messages of various speakers from different places across India and abroad, so that the top on various topics you can understand what the Lord has want to talk to you from that message. Now, for the closing prayer, we request Dr. Madhi Alagan from Pudukkottai, Brother Madhi Alagan from Pudukkottai, to close in with a word of prayer. Over to Pudukkottai, Brother Madhi Alagan. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உங்களுடைய தாசரை கொண்டு அடியார்களுடைய இடைப்பட்டதுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான தேவ பக்தி என்ன என்பதை விளங்கப்பட்டதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பேசிய தாசனும் முடிவு பேசிய தாசனுக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அநேக ரகசியங்கள் வேதத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறதை வெளிக்கொண்டதுக்காக நன்றி சொல்கிறோம். அநேக தாசர்களுடைய முன் உதாரணம் வைத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டிலும் வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் மீது தொட்டதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்ல மாட்டவரே. விசேஷமாக கோடம்புக்கு அசம்பிளிக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் பயன்பெறும்படியாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அநேகர் கொடுத்திருக்கிறத நன்றி சொல்ல மாட்டவரே. தொடர்ந்து சபையார் ஆசீர்வதியும், பொறுப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், மூப்பர்களை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே அவர்கள் வீட்டிலிருந்து ஜூம் வாயிலாக கண்டுகொண்ட பிள்ளைகள் தொடர்ந்து ஆசீர்வாத கூட சமத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தாசர்களை ஆசீர்வதிப்பதாக செய்தி கொடுத்தமான தொடர்ந்து பலப்படுத்தும். நாளையத்திலும் காணமுடைய கிருபை செய்யும் ஆண்டவரே. மொழிபெயர்த்த தம் மகனே விசேஷ கிருபை ஆசீர்வாதத்தை நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, நாமத்தை மையப்படுத்த சித்தத்தை நிறைவேற்றுங்க. எல்லா புகழும் உண்மைக்கே செலுத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தரும் ஏற்படுமா இயேசு சுமம் மன தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. May the love of God the Father, the fellowship of the Holy Spirit, and the grace of the Lord Jesus Christ be with each one of us from now and forevermore. Amen. Thank you all once again. God willing, we shall join tomorrow evening, and till then, may God be with each one of us. God bless.